மேலே மேலே குளிர் மேலே. அதுதான் எனக்கு புரிகிறது. சரி பெண்களே, நாம் தொடங்கலாமா? ஆம், வா அண்ணி. நன்றி. ஆமாம், எனக்கு பபிள் கம் பிடிக்கும். நான் இதுல இருந்து ஒரு பபிள் செய்ய போகிறேன். பார் பார், அது வருது. உனக்கு என்ன பிரச்சனை? நாம் கடினமாக வேலை செய்ய வேண்டும். இன்னும் கொஞ்சம். அது கிட்டத்தட்ட அங்கேயே உள்ளது. ஓப்ஸ், மன்னிக்கவும் பிரிட்னி. ஏன் நான்? ஓ இல்ல. அஃப், என் புருவம். ஓ, நான் அதை மீண்டும் இடத்தில் வைக்க வேண்டும். ஓ, சிரிப்பதை நிறுத்து. அது வேலை செய்தது. வா ஏமா. ஆனால் எந்த ஆச்சரியமும் இல்லை, கவர்களும் இல்ல. முதல் ஒன்று, இரண்டாவது, மூன்றாவது, கடைசி ஒன்று. பாருங்கள் மற்றும் கற்றுக்கொள்ளுங்கள். வாவ். ஏம் எடி பாரு, விமானம் நேராக பறந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்ன நடந்தது? ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள்? சரி, இதை போலவே வைத்துக் கொள்கிறேன். ஐயோ, எதுவாக இருந்தாலும் அடடே, என்ன ஒரு அருவருப்பு. நீ அருவருப்பாக இருக்கிறாய் எம்மா. சரி, இங்கே கவர்கள் தேவையில்லை. நான் அவற்றை அகற்றுகிறேன். சிறப்பு. இப்போது நம்மை சுவைக்கும் கூழ் கையில் எடுத்துக்கொள்வோம். இதுதான் செய்வது. சிறப்பு. இப்போது நான் ஏதாவது செய்வேன். அதை கயிற்றில் கட்டுவேன். ஆமாம் பெண்களே, பொறாமையா? அதை நாற்காலிக்கு கட்டுகிறேன். இப்போது இன்னொன்று, இன்னொன்று, இன்னொன்று. கிட்டத்தட்ட முடிஞ்சு விட்டது. எனக்கு பல பலூன்கள் உள்ளன. சியாவ் பெண்களே, பிறகு சந்திப்போம். என்ன 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 ஒரு காட்சி! வாவ். என்ன ஒரு டோனட்! வாவ், இவை எவ்வளவு அதிகமாக உள்ளன. ஒரு நிமிடம். அதெல்லாம் எனக்கா? ஓ மை காட், அழகு. ஓ, உன்னை பற்றி வருந்துகிறேன். அனி, தொடங்கு. சரி, நான் இப்போது தொடங்குகிறேன். கத்தி, முள் மற்றும் நிச்சயமாக ஒரு நாப்கின். இப்சி சுவைக்க ஒரு சிறிய துண்டு. பார்க்கலாம். சிறந்த சுவை தரங்கள். அற்புதமான இரவு உணவு. சமையல்காரருக்கு என் பாராட்டுகள். தயவு செய்து மிஸ் சரி டோனட்ஸ் கவனமாக இருங்கள். பிரிட்னி வருகிறாள். இது உண்மையில் ருசியாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஒரே நேரத்தில் 2. நான் அவற்றை வேறு எப்படி சாப்பிடுவேன்? அருமை. ஒரே சாண்ட்விச், ஒரு டோனட்டுடன் ஒரு டோனட். சூப்பர். ஏன் எப்படியோ நான் உண்மையில சோர்வாக இருக்கிறேன். வா எம்மா. நீங்களே எப்படி சாப்பிட விரும்புகிறீர்கள்? எந்த வழியிலாவது? அல்லது ஏதோ யோசனை வந்தது. இப்போது அவற்றை எவ்வளவு உயரமாக முடியுமோ அவ்வளவு உயரமாக ஒரு கோபுரம் கட்டுங்கள். மற்றும் இன்னும் உயரமாக. ஆக ஏணி எடுக்க நேரம் வந்துவிட்டது போல. என்ன? நாம் தொடர்கிறோம். இறுதி தொடுதல். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது பெண்களே? ஆமாம், இது உயரமாக வந்துவிட்டது. இப்போது நாம் அவற்றை சாப்பிடலாம். சுவையாக இருக்கிறது. ஓ, கோபுரம் விழுந்து கொண்டிருக்கிறது போல. கவனமாக இருங்கள், நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஹே, எம்மா எங்கே? அவள் அங்கே இருக்கிறாள். நீங்கள் எதற்காக சிரிக்கிறீர்கள்? ஓ, டோனட்கள் உண்மையில நல்லவை. பரவாயில்லை. மன்னிக்கவும் பெண்களே. எனக்கு ஒரு முட்டை ஏன் தேவை? எனக்கு ஏன் 12 முட்டைகள் தேவை? மற்றும் ஏன் எனக்கு இந்த மலை அளவிலான முட்டைகள் தேவை? பிரிட்னி, நீ முதலில். இல்லை. சரி, நான் உன்னை சாப்பிட வேண்டியிருக்கும். அதை விழுங்க விரும்பவில்லை. ஓ, என்ன ஒரு அருவருப்பு. அது வெடிக்கிறது. சரி, நான் என்னை கட்டுப்படுத்திக் கொண்டேன். சரி, காத்திரு. கராத்தே பிரிட்னி இங்கேயே இருக்கிறாள். கியா 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 கியா. அதுதான். இது ஆச்சரியமா இல்லையா? நன்றி நன்றி. சரி,
இந்த முட்டைகளை குடிக்க நேரம் வந்துவிட்டது. வலிமையாக இரு பிரிட்னி, அவை என் வாயில் உள்ளன. கடைசி ஒன்று. அது அருவருப்பாக இருந்தது. இந்த முட்டைகளின் மலை எனக்கு சமாளிக்க முடியாது. ஒரு நிமிடம். ஓ இல்லை 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 இல்லை. ஆ ஓ, நான் முட்டைகளால் மூடப்பட்டிருக்கிறேன். இது மிகவும் வலிக்கிறது. என் முழு முகமும் பிசுபிசுப்பான திரவத்தால் மூடப்பட்டுள்ளது. அவ்வளவு குறைவா? ஓ ஆம், எனது பிடித்த சிப்ஸ். என்ன? அப்பா வாவ், இவ்வளவு சிப்ஸ்களை நான் பார்த்ததே இல்லை. அதிர்ஷ்டம். ஆமாம், எம்மாவை போல இல்லாம. ஒரு யோசனை. டாக்டர் எம்மா உங்களுடன் இருக்கிறார். நமது மாதிரியை ஆராய நேரம். இது சாதாரண சிப்ஸ் போல தெரிகிறது. சுவைக்க வேண்டும் போலிருக்கிறது. சரி, நல்லாகவே இருக்கிறது. மோசமான சிப்ஸ் இல்ல, எனக்கு பொருந்துகிறது. வாருங்கள் பிரிட்டனி. சரி, சிப்ஸ் சாப்பிட நேரம். இது திறக்கல. ஆம், அதனால் இது செய்யலாம். சரி, முட்டாள் ஜார், இதை வெட்ட போகிறேன். இது சிறந்தது. அவற்றை சாப்பிட நேரம். பாருங்க, நான் அவற்றை எல்லாம் பிடிக்கிறேன். சுவையாக. ஓ, என்ன ஆச்சு எனக்கு? ஏன் எதன் சுவையுடன் தொடங்குவது? நான் இதிலிருந்து தொடங்குவேன். என் பிடித்த சிப்ஸ். ஓ ஓ ஓ, மன்னிக்கவும். ஓ ஆம், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இன்னும் ஒன்று. ஏ, கவனமாகிரு அண்ணி. அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. காத்திரு, அதை நிறுத்து. ஒரு யோசனை. அதை எப்படி விரும்புகிறீர்கள்? அஃப், என்ன நடக்குது? ஓ, நான் கண்டிப்பா ஒரு கட்டி இருக்கும். ஓ, சரி. நன்றாக. இதை செய்யலாம். மீண்டும் சிப்ஸ் இல்லை. ஓ, நீ எல்லாவற்றையும் உடைத்து விட்டாய். அது நல்லா முடிஞ்சது. எனக்கு ஒரு ஹை ஃபைவ் கொடு. நாமே சக்தி. என்ன இருக்கிறது இங்கே? அவை மிகவும் சிறியதாக இருப்பது வருத்தமாக இருக்கிறது. வாவ், எனது பிடித்த மார்மலேட்ஸ் மற்றும் அனைத்தும் எனக்கு. ஆம். எனக்கு எவ்வளவு இருக்குது பாரு. என்ன வேண்டும் அண்ணி? அது நகைச்சுவையாக இருக்கிறது. சரி, நான் என் மாம்பழத்தை சாப்பிடுவேன். ருசியாக இருக்கிறது. ஆமா, ஆனால் போதவில்லை. இப்போது என் முறை. பாருங்கள், நான் ஜக்லிங் செய்து என் வாயில் பிடிக்கிறேன். அற்புதம். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நன்றி. எனக்கு இன்னும் வேண்டும். என்னிடம் எத்தனை கண்கள் உள்ளன பாருங்கள். அவை ஏன் இவ்வளவு விரைவாக முடிந்துவிட்டன? எனக்கு கடைசி துண்டுகள் மட்டுமே உள்ளன. ஓ இல்லை, ஹே, அப்புறப்படுத்துங்கள். நான் என் மார்மலேட்களை கையாள முடியும். பிரிட்டனி, தயவு செய்து பகிர்ந்து கொள்ள முடியுமா? தயவு செய்து பிரிட்டனி, தயவு செய்து. முயற்சி கூட செய்யாதீங்க பெண்களே. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டுட்டேன். சுவையாக இருக்கிறது. என்ன ஆச்சு? ஓ, எனக்கு நிறைய கண்கள் இருக்கின்றன. உதவுங்கள். இந்த அழகான எலித்தாய் குட்டியை நீ பார்க்கிறியா? ஓ, என்ன ஒரு குழந்தை. இது அதன் சிறந்த உருவப்படத்தை உருவாக்கும் ஒருவருக்கு நண்பனாக மாறும். நான் உங்களிடம் இருந்தால் அவசரப்படுவேன், ஏனெனில் நேரம் ஏற்கனவே தொடங்கிவிட்டது. வாவ், எனக்கு ஒரு புதிய நண்பர் இருந்தால் பரவாயில்லை. எனினும் திரவ மிட்டாய்களால் வரைந்ததில்லை. நான் அதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். ஆம், மிட்டாயத்துடன் வரைவது மிகவும் கடினம். ஆனால் நான் அதை புரிந்து கொள்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னிடம் என்ன நடக்கிறது என்பதற்கான ஒரு விசித்திரமான யோசனை உள்ளது. இப்போது திரவ மிட்டாய்களால் எப்படி வரைய வேண்டும் என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் முதலில் ஏன் நான் அதை முயற்சிக்க கூடாது? மிகவும் புளிப்பு, ஆனால் மிகவும் சுவையானது. எனக்கு இன்னும் வேண்டும்.
நீங்கள் அந்த மிட்டாய்களை எல்லாம் அப்படியே சாப்பிடுவீர்களா? ஓ, இது உண்மையில் புளிப்பாக இருக்கிறது. ஆனால் நான் உணவு பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. என் எதிர்கால சிவந்த முடிக்கொண்ட நண்பரை பற்றி யோசிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஓவியத்துடன் நீங்கள் அதை நிச்சயமாக பெறமாட்டீர்கள். என் வேலைக்கு முன்கூட்டியே தீர்ப்பு சொல்லாதீர்கள். இந்த வேலை ஒரு அழகான பூனையாக போகிறது. நான் அது சாத்தியம் என்று தெரியவில்லை. கைஸ், உங்கள சிலருக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த பூனை உண்மையில ரொம்ப நேசமானது. இத பத்தி உங்கள் நேரம் முடிஞ்சிடுச்சு. உங்க படைப்பை காட்டுங்க. சரி, என்னோட ஃப்ரெண்ட்களுக்கு எப்படி பிரைஸ்? ஓ மை காட், பார்க்காது. இது நல்லதல்ல, பயங்கரம். ஜில், நீ காம்பி சாப்பிடாமல் வரைந்து இருக்க வேண்டும். அதெல்லாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குது? அது முற்றிலும் வேறுபட்ட விஷயம். ஜிஞ்சர், உனக்கு ஒரு புதிய நண்பரை கண்டுபிடித்தோம். நீங்களும் அந்நியும் நண்பர்களாகி விடுவீர்கள் என்று எனக்கு உறுதி. அதை இங்கே கொடு. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் அவரை முழு நாளும் அழுத்துவேன். இப்போது ஜிஞ்சர் எனக்கு நண்பனாக மாறுவான் என்று உறுதியாக இருக்கிறேன். எவ்வளவு குளிராக இருக்கிறது. நான் என் வாழ்நாளில் அவனுடன் விளையாடுவேன். இல்ல, இது என் பூனை. ஓ ஸ்வாட்களே, உங்களை ஒரு பிக்சர் விலை உயர்ந்த பரிசு கிடைக்கும். புது ஐபோன் பெட்டியிலே விரைவா செய்யுங்கள். உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. எனக்கு அந்த புதிய ஐபோன் மிகவும் வேண்டும். வரைவதற்கான ஒரு சுவாரஸ்யமான வழி. இந்த தொழில்நுட்பத்தை கிராட்டேஜ் என்று அழைக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நான் சிறியவனாக இருந்தபோது இப்படி வரைந்தேன். ஆனால் அது மிகவும் நீண்ட காலத்திற்கு முன்பு. இல்ல, அது உடைந்து விட்டது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? என்ன? நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, பாக்கெட்டில் ஏதாவது பொருத்தமானது இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஓ ஆமாம், பாக்கெட்டுகளை சில நேரங்களில் சுத்தம் செய்ய வேண்டும். இது போதாது. இல்ல, ஆனால் ஒரு வினாடி வினா இருக்கிறது. ஓ, இந்த உதவியுடன் நான் உண்மையிலே என் வரைபடத்தை முடிக்க முடியும். அருமை. டாடா, எனக்கு எல்லாம் தயார். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. ஜில், உன்னால் என்ன? வரை. எளிதாக. நான் வரைதலில் சிறந்தவன். நான் அதை ஊசியால் முயற்சிக்கலாமா? முடிந்தது. அது கிட்டத்தட்ட சரியாகவும் கிட்டத்தட்ட சிறப்பாகவும் வந்தது. முதல் பார்வையில் தோன்றுவது போல எளிதாக இல்லை. ஆம், நான் ஒரு சாதாரண பேனாவால் வரைவதை மிகவும் விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆகவே எப்படியோ ஒரு வகையான அர்த்தமற்றது. ஆமாம், அது விசித்திரமாக இருக்கிறது. அப்படியெனில் நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வேலைகளை பார்க்க விரும்புகிறேன். சரி அண்ணி, மன்னிக்கவும், ஆனால் இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. இது மிகவும் வளைந்து விட்டது. நீங்கள் இவ்வளவு மோசமாக வரைய முயற்சிக்க கூடாது. ஓ, குவெனட்டின் வரைபடம் சிறந்தது. அதை மாற்றி விடுகிறேன். இதோ என் வரைபடம். ஓ ஜில், நீ என்னை ஆச்சரியப்படுத்தினாய். உனக்கு ஒரு சிறந்த வேலை இருக்கிறது. ஷாட், நீ? ஆமாம், எனது வரைபடம் எப்படி உள்ளது? நான் மிகவும் முயற்சி செய்தேன். ஓ, ரொம்ப முயற்சி பண்ணீங்களா? ஜில் பண்ணது ரொம்ப சிறந்தது. என்ன நல்லதா? ஹூ, நீங்க வரைபடங்களை மாத்திட்டீங்க. இது நியாயமில்லை. என வாழ்த்துங்கள், எனக்கு புதிய ஐபோன் கிடைத்துள்ளது. என்ன நேரம் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். என்ன ஐபோன் எங்கே? அது நகைச்சுவையாக இருக்கிறதே, இல்லையா? உனக்கு என்ன ஆச்சு? வாழ்த்துக்கள். ஓ, உண்மையா? இந்த சோட திங்கள்ல ஒருத்தருக்கு இந்த பெரிய பொம்மை அழகான உடையில கிடைக்கும். எனக்கு அது தேவையில்லை. நான் சொல்ல மறந்துட்டேன். இது சாதாரண பொம்மை அல்ல. இது ரொம்ப சுவையான கேக். இதை யாரும் மறுக்க மாட்டார்கள் என்பதில் உறுதியாக இருக்கிறேன். ஆம், நான் முந்தையதாக கம்பம் கொண்டு ஓவியம் வரையவில்லை. மிகவும் விசித்திரமான வழி. ஆனால் நான் சுவைக்கும் கம்பத்தை அனுபவிக்கவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சியானது. நான் அவற்றையெல்லாம் சாப்பிடுவேன். ஆமாம், பப்ளிஷ் வைப்பது அருமை. ஓ, கிடைத்து விட்டது. அற்புதம். இன்னைக்கு நான் பப்ளிகம் மட்டுமல்லாம ஒரு அற்புதமான கேக்கையும் ரசிப்பேன் என்று நம்புகிறேன். ஆகவே வேலைக்கு செல்ல நேரம். என் கருத்தில் பப்ளிக் கொண்டு வருவது சுவாரஸ்யமாக உள்ளது. ஓ, என்ன இது? உனக்கு என்ன ஆச்சு? நிறுத்து. நான் சுவைத்த சுவையுடன் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். ஹோம், அது அற்புதம்.
அப்படியானால் இந்த அழகின் சாயல்படத்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் உருவாக்குவேன். வாவ், அனி இதுல உண்மையிலேயே நல்லா இருக்காங்க. நீ என்ன நினைக்கிற? முக்கியமானது படம் உருவாக்குவதில் மகிழ்ச்சி அடைவதே. அப்போ அது என்ன? அது நகைச்சுவையாக இருக்கிறது. கண்ணாடிகள் உங்களை இவ்வளவு ஏமாற்றியதில்லை. அவற்றை ஒட்ட முயற்சிக்கவும். ஓ இல்லை, இப்போது என் கண்ணாடிகள் அழுக்காகிவிட்டன மற்றும் படம் கெட்டு போய்விட்டது. இன்னைக்கு என்ன மாதிரியான நாள்? ஏன் எனக்கு இப்படி தண்டனைகள் கிடைக்கின்றன? ஐஸ் முழிக்க நேரம் வந்துவிட்டது. உங்கள் நேரம் முடிந்து விட்டது. உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள். ஆனி, உன்னால் தொடங்கலாம். நான் உண்மையில் முயன்றேன். அப்படி இல்ல, உனக்கு ஒரு மோசமான உடை கிடைச்சது. உன்கிட்ட என்ன இருக்குது? என்ன காட்டு. உங்களுக்கு இது எப்படி பிடிக்குது? போரிங். சரி, டெட். ஓ இல்ல, இது நிச்சயமா நல்லதல்ல. நான் நினைக்கிறேன் இது அழகாக இருக்கிறது. அனைத்து படைப்புகளும் சராசரிதான், ஆனால் ஜில் தான் சிறந்தது. அப்படியானால் அந்த சுவையான கேக் அவளுக்கே செல்கிறது. எடுத்துக்கோ. ஹூரே, நான் இறுதியாக வென்றேன். நான் பசிக்க ஆரம்பிச்சிட்டேன், எனவே இத சாப்பிட நேரம் வந்துச்சு. ஆமாம், ஜில் தனது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்பாதது வருத்தமாக இருக்கிறது. டெட், எழுந்திர. அடுத்த சுற்றுக்கு நேரம். இந்த சுற்றில் உங்களில் ஒருவர் பல வகையான அழகு சாதனங்கள் கொண்ட ஒரு கேஸின் அதிர்ஷ்டசாலி உரிமையாளராக மாறுவீர்கள். சரி சரி சரி, ஆமாம், நீங்கள் வரைய தொடங்கலாம். வாங்க போகலாம். நிச்சயமாக நான் புதிய அழகு சாதனங்களை மறுக்க மாட்டேன். எனவே நான் கடினமாக முயற்சிக்க வேண்டும். எனக்கு அழகு சாதனங்கள் மிகவும் பிடிக்கும். ஓ, அது எனக்கு தான் இருக்க வேண்டும். நான் ஒரு அசல் திட்டத்தை உருவாக்க வேண்டும். என்னிடம் உண்மையில் ஒன்று உள்ளது. ஒரு துருவியலை துருவ வேண்டும். எனக்கு நிறமுள்ள தூள்களோட பல குவியல்கள் இருக்கும். அடுத்ததாக நான் அதை கேஸின் வரையறையிலே பரப்பி அதற்கு மேல் வரையுவேன். என் கருத்தில் இது ஓவியம் வரைவதற்கான சிறந்த வழி. நிச்சயமாக அதுவே எல்லாம் அல்ல. அரைத்த சாக் அதே போல விடக்கூடாது. இப்போது அதை காகிதத்தால் மூடி இஸ்திரி செய்ய வேண்டும். ஜில், சரி, நானும் ஒரு அசல் யோசனை வேண்டும். உண்மையில எனக்கு அது இருக்கிறது. என்ன? சரி. இதை செய்ய நீர் நிறைந்த கோப்பையில் சாணத்தை கலக்க வேண்டும். பின்னர் எனக்கு வழக்கமான வண்ணங்கள் இருக்கும். அதை கொண்டு அலங்கரிப்பது மிகவும் வசதியானதும் வேகமானதுமாகும். இதை பாருங்கள். எனது கருத்தில் இது மிகவும் அழகாக வந்துள்ளது. ஓ அண்ணி, உன்னால் தான் நான் கவனம் கலைந்து விட்டேன். இப்போது என் வரைபடம் கெட்டு போய்விட்டது. நான் அதை எரித்து விட்டேன். எரிந்து விட்டதா? ஆகவே இப்போது அந்த வழக்கு கண்டிப்பாக எனது ஆகும். ஓ இல்லை, ஓ இல்லை, இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த மேக்கப்பை மிகவும் விரும்பினேன். ஆமாம், யாருக்கு அழகு சாதன பொருட்கள் வேண்டும்? ஓ, நேரம் முடிந்து விட்டது. ஓ என் கடவுளே. ஜில், இது என்ன கரை? இல்லை, இது ஒரு கேஸாகவே தெரியவில்லை. நான் நம்பினேன். அண்ணி, நீ கொஞ்சம் அதிகமாக முயற்சிக்கலாம். ஏன் வரைபடத்தை இவ்வளவு கெடுக்கிறாய்? ஓ இல்ல. டெட், பிராவோ. விசித்திரமாக உனக்கு சிறந்த வரைபடம் கிடைத்தது. வாயேசுக்கு இப்போது அழகு சாதனங்கள் உங்களுடையவை. நான் அப்படி செய்ய நினைக்கவில்லை. அதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நீ என்ன மேக்கப் போடலாம். தயவு செய்து நீ செய்ய முடியுமா? ஏன் இது உன்னிடம் மட்டும் இருக்கிறது? எனக்கும் வேண்டும். சரியாக, என்னிடம் ஒரு எண்ணம் உள்ளது. பெண்களே, தயாராகுங்கள். இப்போது உங்களை உண்மையான பெண்களாக மாற்றுவேன். காட்டாம், என்ன அழகு. நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். நீங்கள் உங்களை பார்த்திருக்க வேண்டும். என்ன 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 ஒரு கனவு கனவு. என் பெண்கள் ஏன் அப்படி போகிறார்கள்? நான் சரி பார்க்கிறேன். ஓ இல்ல. ஏன்மா எனக்கு ஒரு நகைச்சுவை செய்ய அனுமதி இல்லையா?